अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अन्बिया'i वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि रिल्वानुल्लाहि ताला अलैहिम अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लअम्रुक इन्नहुम लफ़ी सकरतिहिम यअमहून। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा बुइस्तु लिउतम्मिम मकारिमल अख़लाक़ औ मा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. இந்த இனிய விழாவின் கண்ணியமிகு தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கண்ணியமிகு உலமாக்கள், நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500ஆம் ஆண்டு பிறந்த மீலாது நபி விழா, அத்துடன் வலிமார்களை, இறைநேசர்களை சிறப்பிக்கின்ற விதத்திலே அவர்களை பற்றி உண்டான சிறப்புகளையும் இஸ்லாத்தில் அவர்களுக்குண்டான மேன்மைகளையும் எடுத்து கூறுகின்ற விதத்திலே நடக்கின்ற இந்த விழாவில் என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு நான் ஆரம்பத்திலே அல்லாஹுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி எனது உரையை நான் துவங்குகிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, கண்ணியமிகு உலமாக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறப்புகளை, அவர்களுக்கான மேன்மைகளை குர்ஆன் ஹதீஸ்களில் இருந்து நிறைய ஆதாரங்களையும் அறிவுபூர்வமான வாதங்களையும் வைக்கின்ற அதே நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய மேன்மையை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அபுல் ஜௌஸா ரஹிமஹுல்லா அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே மனிதர்கள் யாரின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லவில்லை. வத்தீன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறான். வஷம்ஸ், சூரியன் மீது சத்தியம் என்று சத்தியமிட்டு சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். இப்படி தன்னுடைய படைப்புகளான கைர உக்கலாக்கள், பகுத்தறிவு கொடுக்கப்படாத எத்தனையோ பொருட்களின் மீது சத்தியமிட்டு சொல்கின்ற அல்லாஹ் மனிதர்கள் மீது உக்கலா, பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால்
அது அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும்தான் சத்தியம் செய்கிறார் என்று அபுல் ஜௌஸா ரஹிமஹுல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த செய்தியை நிறைய தஃப்சீர்களிலே பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக தஃப்சீர் குர்துபியிலே பதிவு செய்கிறார்கள். லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன், உங்களுடைய ஹயாத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக அந்த மக்கள் தங்களுடைய அறியாமை போதையிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று லஅம்ருக உங்களுடைய ஹயாத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். இந்த ஆயத்துடைய தொடர் இதற்கு முந்தைய ஆயத்துக்களிலே அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னாலும் கூட சில முஃபஸ்ஸிரீன்கள் லஅம்ருக என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாலும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் அந்த லஅம்ருக என்ற வார்த்தை எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கும், அவர்களைத்தான் அது குறிக்கும். லஅம்ருக நபியே உங்களுடைய ஹயாத்தின் மீது சத்தியமாக என்று நபியின் ஹயாத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, தஃப்சீர் குர்துபியிலே தொடர்ந்து இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு செய்தியோடு முடிப்பார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்கின்ற ரவுலா ஷரீஃப், நம் கண்களை விட்டு மறைந்து வாழுகின்ற அந்த ரவுலா ஷரீஃபுக்கு அன்றைய மக்கள், மதீனத்து மக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமையானால் அந்த ரவுலாவுக்கு வந்து ரவுலாவுக்கு முன்னால் நீ சத்தியம் செய், இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ சத்தியம் செய் என்று சத்தியம் செய்கின்ற அந்த வழக்கம் இருந்தது என்று தஃப்சீர் குர்துபியிலே இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அற்புதமான விளக்கத்தை அங்கே பதிவு செய்வார்கள். அதனால்தான் அபுல் ஜௌஸா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, மேன்மையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஆயத்து மிகப்பெரிய ஆதாரம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தஃப்சீரை எடுத்து வைத்து பேசுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, உலமா பெருமக்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விதமாக பதிவு செய்வார்கள். ஒன்று, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நற்குணங்களை, ஒழுக்க நடைமுறைகளை பூர்த்தி செய்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று ஒரு ஹதீஸை சொல்வார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நோக்கங்களில் இரண்டை சொல்கிறார்கள். ஒன்று, கற்றுக் கொடுக்கும் ஆசானாக அனுப்பப்பட்டேன். இன்னொன்று, ஒழுக்க நடைமுறைகளை, கண்ணியமான குணங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டேன். இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் ஒழுக்கம், நல்ல குணம், இந்த இரண்டோடு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இந்த ரெண்டிலே எது முந்தியது, எது சிறந்தது என்று ஒரு பட்டிமன்றம் நடத்தினால், கல்வியா ஒழுக்கமா என்று பட்டிமன்றம் நடத்தினால், நான் கேட்கிறேன், அந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லும்.
கல்வியா ஒழுக்கமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிஞ்சி இருப்பது கல்வியா ஒழுக்கமா என்றால் ஒழுக்கம்தான். ஒழுக்கம்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் ஆயத் இக்ரா, எல்லோருக்கும் தெரியும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிரா குகையிலே வந்து நபியை பார்த்து இக்ரா என்று சொல்லுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரிஇன், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இக்ரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் கூட அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் தான் சொல்கிறான். இக்ரா, நபியே ஓதுங்கள். உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவர்களுக்கு படிக்க தெரியாது. ஆனால் படிக்க தெரியாதை தவிர ஒருத்தர் சொல்வதை அப்படியே திரும்ப சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். இங்கே ஜிப்ரீல் இக்ரா என்கிறார்கள். அது ஆயத்தை ஓதுகின்ற பொழுது அதை அப்படியே எடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரிஇன், எனக்கு ஓத தெரியாது என்றார்கள். என்ன காரணம்? ஒரு எளியதை எடுத்து கொடுத்து நீங்கள் படியுங்கள் என்று சொன்னால் பெருமானார் உம்மி நபி, அவர்களுக்கு படிக்க தெரியாது, அவர்கள் மா அன பிகாரிஇன், எனக்கு ஓத தெரியாது என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. அப்படி செய்யவில்லை. ஜிப்ரீல் சொல்வதை அப்படியே எடுத்து சொல்ல வேண்டும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை சொல்ல முடியும், சாதாரண மனிதனால் சொல்ல முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சொன்னவுடன் இவர்களும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஓதல, மா அன பிகாரிஇன் தாங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? சூஃபியாக்கள், இறை நேசர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்கேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உஸ்தாதுக்கு முன்னால் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கே ஜிப்ரீல் உஸ்தாத் அல்ல, அல்லாஹு தான் உஸ்தாத். ஆனால் சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன தெரியுமா? நிறைய ஹதீசுகளிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கேட்பார்கள், சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் கூட சஹாபாக்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன? அல்லாஹு வ ரசூலு அஅலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது என்பார்கள். தெரிந்திருக்கும், சாதாரண பதிலாக இருக்கும். இருந்தாலும் சஹாபாக்கள் சொல்கின்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும். இதுதான் ஒரு மாணவன் தன் உஸ்தாதுக்கு முன்னால் காட்டுகின்ற ஒழுக்க நெறிமுறை. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா, ஜிப்ரீல் சொன்னாலும் ஜிப்ரீல் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியாது. அப்ப கல்விக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது, சஹாபாக்களை வார்த்தெடுத்தது ஒழுக்க நடைமுறையிலே. ஒன்றை சொல்லட்டுமா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இன்றைக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களால் அவர்கள் வகுத்து தந்த ஃபிக்ஹ் சட்டங்களை இன்றைக்கு பின்பற்றுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை பின்பற்றுவோம், இல்லைங்களா? இங்கே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மதீனாவில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹ்ட்ட பாடம் படிக்கிறாங்க, முஅத்தா படிக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டருங்க? 434 கிலோமீட்டர், கொஞ்சம் கூட குறைச்சு இருக்கலாம். அந்த 434 கிலோமீட்டரை இன்றைக்கு நவீனமான வாகனங்களிலே வேகமாக செல்லுகின்ற அந்த ரோடுகளிலே வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு சுமார் 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும், இல்லைங்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட பாடம் படித்துவிட்டு தன் தாயை பார்ப்பதற்காக மக்காவுக்கு வர்றாங்க. வந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கதவை தட்டுறாங்க. தாய்மார்களும் கவனிக்கணும். பெரும்பான்மையான இமாம்கள், பெரும்பான்மையான முஹத்திஸீன்கள், பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்கள்,
அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் பெரும்பான்மையாக அவர்கள் யதீம்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை வார்த்தெடுத்தது எல்லாம் தாய்மார்கள் தான். கதவை தட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உள்ளிருந்து தாய் கேட்டாங்க, மன் அன்த, யாருப்பா நீ? இவங்க சொன்னாங்க, முகமது பின் இத்ரீஸ், நான் உங்க மகன் ஷாஃபி வந்திருக்கிறேன். அப்ப அந்த தாய் கேட்டாங்க, பிமா ஜிஅ்தனி, என்னமா கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. உள்ளிருந்த தாய் வெளியே நிற்கின்ற தன் மகன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்னமா கொண்டு வந்தேன்னு. சாதாரணமாங்க புள்ள வெளியூர்ல ஓதுறான், வந்து கதவை தட்டாண்டா ஒரு தாய் என்ன செய்வாள்? வேகமாக கதவை திறந்து கட்டி அணைத்து, ஏப்பா வாப்பா, எப்ப வந்த, நல்லா இருக்கியா, என்ன, இதுதான் ஒரு தாயுடைய யதார்த்தம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாய் கேட்கிறாங்க, என்னமா கொண்டு வந்த? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், ஜிஅ்துகி பில் இல்மி வல் அதபி, ஜிஅ்துகி பில் இல்மி வல் அதபி, அம்மா உங்களுக்கு நான் கல்வி ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்தேன். அப்ப அம்மா சொன்னாங்களாம், லஸ்த ஷாஃபி, நீ ஷாஃபி அல்ல, நீ எனக்கு இல்மையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருந்தால் நான் பெற்ற பிள்ளை முகமது பின் இத்ரீஸ் ஷாஃபி அல்ல, நீ போ அப்படின்றாங்க. கதவை திறக்கல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதோடு திரும்பி மதீனாவுக்கு வருகிறார்கள். 450 கிலோமீட்டர் சுமார். வந்து தன் உஸ்தாத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவங்க கேட்டாங்களா, என்ன போயிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க? உஸ்தாத் அவர்களே, நான் போனேன், கதவை தட்டினேன், எங்க அம்மா கேட்டாங்க, நான் இந்த மாதிரி பதில் சொன்னேன். என்ன பதில் சொன்னேன்? ஜிஅ்துகி பில் இல்மி வல் அதப், கல்வியையும் ஒழுக்கத்தையும் நான் கொண்டு வந்தேன். இதை சொன்ன லஸ்த ஷாஃபி, நீ ஷாஃபி இல்லைன்ட்டாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, மகனே திரும்ப போங்க. திரும்ப உங்க அம்மா அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டா நீங்கள் சொன்ன வாசகத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. ஜிஅ்துகி பில் அதபி வல் இல்மி, ஜிஅ்துகி பில் அதபி வல் இல்மி என்று சொல்லுங்க. கதவை திறப்பாங்க. அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வர்றாங்க, கதவை தட்டாங்க, கேட்கிறாங்க, பதில் சொன்னாங்க, ஜிஅ்துகி பில் அதபி வல் இல்மி, ஒழுக்கத்தையும் கல்வியையும் நான் கொண்டு வந்தேன். இதைத்தான் முதலிலே சொன்னார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் தடவை சொல்லும் போது இல்மு, கல்வியை முற்படுத்தி அதப், ஒழுக்கத்தை பிற்படுத்தி சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி திருத்தி கொடுக்குறாங்க, அப்படி சொல்லாத, இப்படி சொல்லு, ஜிஅ்துகி பில் அதபி வல் இல்ம், ஒழுக்கத்தையும் கல்வியும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அதே மாதிரி கதவை தட்டுறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, இவங்களும் பதில் சொல்றாங்க, ஜிஅ்துகி பில் அதபி வல் இல்ம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த தாயார் சொன்னாங்களா, அல் ஆன ஷாஃபி, இப்பதான் நீ உண்மையான ஷாஃபி, இப்போதுதான் உண்மையான என் மகன் என்று கதவை திறந்து விட்டு மகனோடு உரையாடுகிறார்கள். இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு கல்வி தேவை, ஒழுக்கம் தேவை. ஆனால் இரண்டிலும் முதலில் எது இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தோடு அந்த கல்வி இருக்குமேயானால் எல்லாம் வந்துடும். அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாயார் மதரசாவுக்கு அனுப்பும் போது, மதரசாவுக்கு போயிட்டு வரும்போது 2 வாசகத்தை சொல்லுவாங்களாம். தாய்மார்கள் கவனிக்கணும். ஒன்று சொல்லுவாங்களாம், அன்பு மகனே, லா தஹ்மில் ஹுஸ்னல் மால் ஹம்மல் மால் அல்லாஹு யர்சுகுக அல் நுர்சுகு. 2 விதமான வாசகம். மகனே, நீ கல்விக்கு மதரசாவுக்கு செல்கிறாய், மதரசாவுக்கு ஓதுகின்ற அந்த காலத்திலே பணத்தை பற்றி யோசிக்காதே, சம்பாதிப்பதை பற்றி யோசிக்காதே, அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக்கொண்டு வந்தால் 2 மூலம் அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பான். இது ஒரு வாசகம். 2வது வாசகம் என்ன செய்வாங்களாம், இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கலாம், காயல் பண்ணத்தில், ஏனால் ஹாஃபிலாக்கள் உலமாக்கள் நிறைந்த ஊர். நிறைய ஊர்களில் என்ன செய்வோம், பிள்ளை மதரசாவுக்கு போயிட்டு வந்தாண்டா
என்ன ஓதுனான்னு கேட்க மாட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க், எங்க டியூஷன் போகணும், எல்லாவற்றையும் கேட்போம். மதரசாவுக்கு போயிட்டு வந்தால் இன்னைக்கு என்ன ஓதுன, என்ன ஆலிம்சா சொல்லி கொடுத்தாங்க என்று கேட்பது, அதற்கு பாடம் நடத்துவது என்பது 100% கிடையாது. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய தாயார் பிள்ளை மதரசாவுக்கு போயிட்டு வந்தா சொல்லுவாங்கலாம், இஹ்கீமா தஅல்லம்த, நீ என்னை கற்றுக்கொண்டாயோ அதற்கு ஹிகாயத் செய்ய அப்படிமாங்க, சொல்லுவாங்க. இங்கே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவர்களுடைய தாயார் இல்மு ஒழுக்கம் இரண்டுக்கு மத்தியிலே அவர்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்றால் ஒழுக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், அரபுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையில் இல்மையும் தேர்ந்தெடுத்தார்கள், அதவையும் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இரண்டிலும் முற்படுத்தியது அரபுதான். வரலாற்றில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள், நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பத்ர் போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் எல்லோருக்கும் பயணிப்பதற்கு வாகனம் இல்லை. ஒரு வாகனத்துக்கு 3 நபர்கள், 3 நபர்கள் ஒரு வாகனத்திலே முறை வைத்து பயணிக்க வேண்டும், முறை வைத்து பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, 3 தோழர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள், இந்த 3 பேருக்கும் சேர்த்து ஒரு ஒட்டகம் முறை வைத்து பயணிக்க வேண்டும். 2 பேர் மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஒட்டகத்தை பிடித்து நடக்க வேண்டும். இவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிடித்து கொண்டு வருகிறார்கள், அவர்கள் முறை முடிகிறது. அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி நடக்க வேண்டும், மற்ற இருவரும் உட்கார்ந்து வர வேண்டும், மற்ற இருவரும் உட்கார்ந்து வரணும். இப்ப 2 வரை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குகிறார்கள். அப்ப அந்த 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, இருக்கப் யா ரசூலல்லாஹ் நம்ஷி, நீங்க உட்காருங்கள், உங்கள் முறையிலும் நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்க இறங்க வேண்டாம், உங்கள் முறையிலும் நீங்கள் உட்கார்ந்து வாருங்கள், நாங்கள் நடந்து வருகிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இது சஹாபாக்கள் மட்டுமல்ல, நாம இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ஈமானை கொடுத்திருக்கிறார். நபி நடப்பதை, நாம் உட்கார்ந்து வருவதை ஒரு உண்மையான மூமின் விரும்ப மாட்டான், ஏற்க மாட்டான். இப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 வாசகம் அற்புதமா சொல்றாங்க. மா அன்துமா அக்வா மின்னி, தோழர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களே, அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் இருவரும் என்னை விட சக்தியானவர்கள் கிடையாது, என்னை விட நீங்கள் பலம் இல்லை, உங்களை விட நான் பலமானவன். அதனால என்னை அமர வைத்து விட்டு நீங்கள் நடந்து வருகிறீர்கள், என்னை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி, ஒழுக்க நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக செய்கின்றீர்கள். ஆனால் உங்கள் இருவரை விட எனக்கு அல்லாஹ் சக்தியை, கூவத்தை தந்திருக்கிறான். ஒரு பதில். 2வது பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, மா அன அக்னா மினல் அஜ்ர் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே உங்களுக்கு எப்படி நன்மையின் திராசு கனத்திலிருந்து சொர்க்கத்துக்கான அந்த நன்மைகள் தேவைப்படுமோ, அதே போன்று நானும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சிருவான் என்பது வேறு விஷயம், அல்ல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அந்த சஹாபாக்களுக்கு புரிய வைப்பதற்காக பெருமானார் சொல்கிறார்கள், எனக்கும் நாளைக்கு மறுமையிலே கொஞ்சம் கூலி வேணும், நன்மை வேணுமா இல்லையா, அந்த நன்மையை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் இப்படி வர்றேன். நான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் மீலாது எடுக்கிறோம். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் கோடிக்கணக்கான இடங்களில் வருடம் முழுவதும் அவர்களுக்கு மீலாது எடுக்கப்படுகிறது.
ஆனால் அவர்களின் வாழ்க்கையை, அவர்களின் வரலாறுகளை பல கோணங்களில் அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்தாலும் கூட பெருமானாருடைய வாழ்க்கையிலே கல்வி, ஒழுக்கம், இந்த இரண்டில் எது மிஞ்சியது என்றால் ஒழுக்கம்தான். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், தொடர்ந்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பரவிக்கொண்டு வருது, நாடுகள் கைப்பற்றப்படுது. அன்றைக்கு உலகத்தின் வல்லரசாக இருந்த ரோம் மன்னன் யோசிக்கிறான், இந்த முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியவில்லை, குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை, அவர்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி என்ன அவங்கள்ட்ட பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக சில உளவாளிகளை தூதுவர்களாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கலாம். அவர்கள் உளவாளிகள், ஆனால் ரோம் நாட்டுடைய தூதுவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து சில மாதங்கள் முஸ்லிம்களுடைய, குறிப்பாக உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் வெற்றிக்கு என்ன ரகசியம், அவருடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியவில்லை, என்ன அவர்கிட்ட இருக்குது, அப்படி என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஆய்வு செய்து, ஆய்வல்ல உளவு பார்த்து விட்டு வந்து ரோம் மன்னன்ட்ட கொடுக்குறாங்க அறிக்கையை. ரோம் மன்னன் சொன்னா, இந்த அறிக்கையை என்னிடம் மட்டுமல்ல, நாளை நான் அரசவையை கூட்டுகிறேன், அரசவையில் அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள் எல்லோரும் இருப்பார்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்க. அரசவை கூடுகிறது. இங்க அந்த ரோம் மன்னன் அந்த ஒற்றர்களை பார்த்து சொன்னா, உமர் ரலியல்லாஹுடைய தொடர் வெற்றிக்கு, அவருடைய வெற்றியை தடை போட முடியாமல் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்களே, அதன் ரகசியம் என்ன சொல்லுங்க. அந்த அரசவையில் அமைச்சர்கள், அதிகாரிகள், இராணுவ தளபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன செய்தியை சொல்ல போறாங்க. ஒரே வழியில் முடிச்சுட்டாந்தாள். பல மாதங்கள் மதீனாவில் தங்கியிருந்து மக்களோடு மக்களாக உறவாடி கலந்து கொடுக்கல் வாங்கல் செய்து அவர்களின் ரகசியங்களை அறிந்து கொண்டு வந்த அந்த உளவாளிகள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அல் முஸ்லிமு. இன்னைக்கு இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டிய கருத்து, அல் முஸ்லிமு லா யஹ்தஉ வலா யுஹ்தஉ. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அல் முஸ்லிமு லா யஹ்தஉ வலா யுஹ்தஉ. ஒரு முஸ்லிம் ஏமாற மாட்டான், ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லிம் ஏமாற மாட்டான், ஏமாற்ற மாட்டான். நாங்கள் ஆய்வு செய்தோம், ஒற்றர்களாக மதீனாவிலே தங்கியிருந்து முஸ்லிம்களோடு நாங்கள் வாழ்க்கை நடத்தி அவர்களின் வெற்றிக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஆய்வு செய்த போது எங்களுக்கு கிடைத்த விடயம் என்னவென்றால், அவங்க ஏமாறவும் மாட்டாங்க, ஏமாற்றவும் மாட்டாங்க. இந்த ஒழுக்க நடைமுறையை அந்த உமருக்கும் உமரோடு இருக்கின்ற படைகளுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த ஒழுக்க நடைமுறைகளை பின்பற்றுகின்ற காரணத்தினால் வெற்றிக்கு மேல் வெற்றி போய்கிட்டே இருக்குது. கண்ணியமானவர்களே, நான் இதெல்லாம் ஏன் தொடர்ந்து சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு சமுதாயத்துடைய வீழ்ச்சி, ஒரு பக்கம் வீழ்ச்சி, அதுக்கு அடிப்படை என்னவென்றால் நவீன கலாச்சாரம் என்பதை தாண்டி நவீன கொள்கைவாதிகள். யாரும் யாரையும் மதிக்க வேண்டியதில்லை, சிறியவர் பெரியவரை மதிக்க வேண்டியதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க வேண்டியதில்லை, மாணவர்கள் உஸ்தாதை மதிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயம் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களை தன் பிள்ளைக்கு இதுதான் சரி என்று, இதுதான் சரியான அக்கீதா என்று சொல்கின்ற பொழுது அதை எதிர்த்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் வேதனையோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எப்படியெல்லாம் ஒழுக்கப்படுத்துறாங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள், சில முக்கியமான ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள்.
அந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது எழுந்து நின்று தங்களுடைய முபாரக்கான பரக்கத்தான மேலாடை எடுத்து விரித்து அதிலே அமரச் சொல்கிறார்கள். காரணம், இந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அரச பரம்பரையிலே வந்தவர்கள். அரச பரம்பரையில் வந்தவங்க ஹலர் மௌத்துங்கிற பகுதியில் வந்தாங்க. இப்ப வந்த இவர்கள் அரச பரம்பரையில் வந்தவர்கள், அவருக்கான கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், முஆவியாவே, இந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு நீங்கள் ஹலர் மௌத்து பகுதிக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு பகுதிக்கு இவரை ஆளுநராக நியமித்துக் கொள்ளுங்க. அரச பரம்பரையில் வந்தவங்க முஆவியா ரலியல்லாஹு கூட்டிட்டு போறாங்க. இங்க கொஞ்சம் கவனிக்கணும், தவறாக விளங்கிடக்கூடாது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அப்பத்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவுடன் அவர்களுடைய அரச பரம்பரையை கவனித்து அதற்குரிய மரியாதையை கொடுப்பதற்கு ஒரு பகுதிக்கு அதிகாரி நியமிக்கிறாங்க. யார் கூட்டிட்டு போறா? முஆவியா ரலியல்லாஹு கூட்டிட்டு போறாங்க. முஆவியா ரலியல்லாஹு கூட்டிட்டு போகும்போது பாலைவன மணல், கடுமையான சூடு. அந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு நடந்து போறாங்க. சூடு தாங்கல, பாலைவன சூடு, செருப்பு போடல இல்ல. அப்ப முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்களே, என்னை நீங்கள் உங்களுக்கு பின்னால் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னால் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நாங்கள் அரச பரம்பரையில் வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் ஒரு செருப்பு கூட அணிய முடியாத நீங்கள் எங்களுக்கு பின்னால் உட்காருவதற்கு தகுதி இல்லை. அடுத்து சொன்னாங்க, அப்படி என்றால் நீங்கள் அணிந்திருக்கின்ற அந்த காலணியை, செருப்பை என்னிடத்தில் கொடுங்கள், நான் அணிஞ்சுக்கிறேன், நீங்க ஒட்டகத்தில் இருக்கீங்க. அப்பொழுதும் சொன்னார்கள், அரசர்களுடைய காலணியை அணிவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அவ எவ்வளவு அந்த இஸ்லாத்துக்கு அப்ப வந்திருக்கிறாங்க, அவ எவ்வளவு முரட்டுத்தனமாக, இரக்கம் இல்லாதவர்களாக அவர்களுடைய ஒழுக்க நெறிமுறைகள் இருந்தது. கடைசியில் சொன்னாங்களா, என் பின்னால் உட்கார முடியாது, என் காலணியை நான் தரமாட்டேன், ஒரு வாய்ப்பு தருகிறேன், நான் ஒட்டகத்தில் அமர்ந்து வருவேன், அந்த நிழல் பூமியில படுமா இல்லையா, அந்த நிழலை ஒட்டி நடந்து வா, அந்த நிழலை ஒட்டி நடந்து வா. அப்படியே போறாங்க. வாழ்க்கை கடக்கிறது. ஒரு கட்டத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பகுதிக்கு அதிகாரியாக வருகிறார். இவர்கள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு சாதாரண மனிதராக இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக வாயில் இப்னு ஹுஜர் ரஹிமஹுல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு பார்க்க போறாங்க. இப்ப சாதாரண முஆவியா அல்ல, அவர்கள் அதிகாரி, அந்த பகுதிக்குண்டான வாலி, காசியாக இருக்கிறார்கள். போனா முஆவியா ரலியல்லாஹு நல்ல ஒரு சேர்ல அமர்ந்து இருக்கிறாங்க. இவங்க வர்றாங்க. இப்ப நடந்ததை நினைச்சு பார்க்கறாங்க, அதை மனதில் வைக்கவில்லை. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு பக்கத்தில், தன் பக்கத்தில் அமர வைத்து அவர்களுடைய சூழ்நிலையை கேட்டு அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து நிறைவு செய்கிறார்கள். அப்ப வாயில் இப்னு ஹுஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க மனசுல, யா அல்லாஹ், அன்றைக்கு நான் இவர் செருப்பு அணிவதற்கு கூட வசதி இல்லாமல் இருந்தால், சுழு மணலிலே கால் வேதனையோ நடந்து வந்தார், அன்னைக்கு அவர் கேட்கின்ற பொழுது நான் இவர்களை எனக்கு முன்னால் உட்கார வைத்து கூட்டி வந்து இருக்கலாம், குதிரையில் ஒட்டகத்தில் எனக்கு முன்னால் அமர வைத்திருக்கலாமே, அந்த ஒரு வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்டார்கள். இங்கே நான் இதற்கு ஏன் சொல்ல சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை கட்டி அமைக்கின்ற பொழுது அந்த சமூகத்தவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் கட்டி அமைத்ததற்கு பிறகு எந்த நிலைமைக்கு வந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது கல்வியின் மூலமாக, ஒழுக்கத்தின் மூலமாக கட்டி அமைத்தார்கள். ஆனால் கல்வியை விட ஒழுக்கத்துக்கு முன்னுரை கொடுத்தார்கள். ஒன்றை சொல்லட்டுமா, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் அணிந்திருப்பார்கள். அந்த மோதிரம் வெள்ளியால் ஆன மோதிரம்.
அந்த மோதிரம் கூட அரசு என்ற அடிப்படையிலே பக்கத்து நாட்டவர்களுக்கு கடிதம் அனுப்புகின்ற பொழுது முத்திரை வைப்பதற்கு பயன்படுத்துவார்கள். காத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு பயன்படுத்தினாங்க. என்ன ஆனது? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை பேரே அரீஸ் என்ற கிணத்திலே சுற்றுச்சுவரிலே அமர்ந்து கொண்டு அந்த மோதிரத்தை இப்படியே கையில் போட்டு அசைச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீரென உள்ளே விழுந்து விட்டது. பேரே அரீஸ் என்று சொல்வார்கள், அது பேரே காத்தம் என்று சொல்வார்கள். ரெண்டு பேர் உண்டு. உள்ள விழுந்துருச்சு. எந்த மோதிரம்? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய மோதிரம், அபூபக்கர் நாயகம் பயன்படுத்திய மோதிரம், உமர் நாயகம் பயன்படுத்திய மோதிரம். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு பயன்படுத்துறாங்க. உள்ள விழுந்துருச்சு. வரலாற்றில் எழுதுகிறார்கள், 3 நாட்களாக அந்த கிணற்றின் தண்ணீரை இறைத்து உஸ்மான் ரலியல்லாஹு தேடுகிறார்கள். 3 நாட்களாக தேடியும் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை. கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த மோதிரத்தில் முத்திரை இருக்கும். என்ன முத்திரை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைங்களா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற முத்திரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வடிவமைத்தார்கள்? நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுத எப்படி எழுதும்? மேல முதல்ல முஹம்மது, அடுத்து ரசூலு, அடுத்து அல்லாஹ், இப்படி தானே வரணும். ஆனால் அந்த மோதிரத்தை பாருங்க, அல்லாஹ் முதல்ல இருக்கும், ரசூல் அடுத்து இருக்கும், அடுத்து முஹம்மது இருக்கும். கீழேருந்து வாசிக்கணும் முஹம்மது ரசூலுல்லாஹ். மோதிரம் இந்த நக்ஷா இருக்கு, வாசல் தட்டினா வரும். வாசல் அமைப்பு எப்படிங்க இருக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இருக்கணும். ஆனால் அங்கே அல்லாஹ் ரசூல் முஹம்மது இருக்கும். சொல்வார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முறையாக எழுதினால் அல்லாஹ்வுடைய பேர் கீழே இருக்கும், முஹம்மதுடைய பேர் மேலே வந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய பேர் தான் மேலே இருக்கணும், என் பேர் கீழே இருக்கணும் சொல்லி தலைகீழாக எழுதினார்கள். அல்லாஹ் ரசூல் முஹம்மது. இந்த ஒழுக்க நெறிமுறைகளைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுத்தந்தார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த ஒழுக்க நெறிமுறைகள் நவீனம் என்ற முறையில், நவீன கலாச்சாரம், நவீன கொள்கை என்ற பெயரில் அந்த ஒழுக்கங்கள் ஓரங்கட்டுப்பட்டு விட்டது. நான் கூட இதுக்கு சில குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவங்களுடைய இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காயல் பண்ணதை பற்றி நிறைய செய்திகள் அதில் இருக்குது. அதில் ஒன்று எழுதுனாங்க, வரஇ வலியுல்லா. பேர் வரஇ வலியுல்லா. வரஇனா பேணுதலான இறைநேசர். அவங்கள பற்றி எழுதுறாங்க, அவர்கள் எப்பொழுதும் படுத்திருந்தாலும் காலை மடக்கி கொண்டே படுத்திருப்பார்கள். காரணம், அவர்கள் படுத்திருக்கின்ற அந்த வீட்டை, ரூமை சுற்றி குர்ஆனும் ஹதீஸுகளும் கிதாபுகள் நிறைந்திருக்கும். எப்படி படுத்தாலும் கிதாபை நோக்கி காலை நீட்ட வேண்டி வரும். எனவே காலை மடக்கி படுத்திருப்பார்கள். அப்படி படுத்திருக்கின்ற அமைப்பிலேயே ரூஹு பிரிகிறது. ரூஹு பிரிந்ததுக்கு பிறகு காலை மடக்கி விட்டு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய கபரிலே அடக்கம் செய்கின்ற பொழுது மீண்டும் அந்த கால் மடக்கிக் கொள்கிறது. அதற்கு பிறகு கனவிலே வந்து சொன்னார்கள், நான் ஏன் கபரிலேயும் வீட்டில் காலை மடக்கி இருந்தேன்? காரணம், சுற்றி கிதாபுகள் குர்ஆன்கள் இருக்கு, அதை மதிக்க வேண்டும். கபரிலே நான் காலை மடக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் என் கால் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எனது மச்சான் உமர் வலியுடைய தலைக்கு பக்கத்திலே வந்து விடுகிறது. அவர்களுடைய தலைக்கு பக்கத்திலே என் கால் இருப்பது ஒழுங்கீனம், ஒழுக்க குறைவு. எனவே நான் கபரிலேயும் அந்த காலை மடக்கிக் கொண்டேன். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுவதில் இறைநேசர்கள், அதுவும் நாம் இருக்கின்ற இந்த ஊரில் வாழ்ந்த இறைநேச பெருமக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த ஒழுக்க நெறிமுறைகளிலே ஒரு 10% பார்க்க முடியுமா? சொல்லுங்க. 10%.
100க்கு 100 தேவையில்லை, 10% கூட இல்லை. அதற்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று நவீனம், இன்னொன்று கொள்கை குழப்பங்கள். கொள்கை குழப்பத்தில் முதல்ல பயிற்றுவிப்பது அதுதான். பெரிய ஆளை மதிக்காத, அவங்க சொல்றதை கேட்காத, நீ உன் கருத்தை சொல்லு, உன் கருத்தை வேகமாக சொல்லு, உறுதியாக சொல்லு என்கின்ற எதிர்க்கின்ற மனோபாவத்தை அங்கே உருவாக்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகம் முழுவதும் 1500வது பிறந்த நாள் விழா, மீலாது விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பல கோணங்களிலே பல அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்கிறார்கள். நாம் இன்றைக்கு இங்கே நான் தருகின்ற கருத்து, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விமானாக அனுப்பப்பட்டார்கள், ஒழுக்க சீலராக அனுப்பப்பட்டார்கள். இரண்டிலும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே மிஞ்சி இருந்தது ஒழுக்கமே. அதுதான் அந்த சமுதாயத்தை கட்டி அணைத்தது, ஒருங்கிணைத்தது, ஒழுக்க சீரலாக மாற்றியது. அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும், நம் சந்ததிகளுக்கு வர வேண்டும். அப்படி வறுமையானால் நம்முடைய பிள்ளைகளை உடைய அகீதாவுடைய விஷயத்திலோ அவருடைய மறுமை வாழ்வுடைய விஷயத்திலோ கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களை நல்வழியிலே கொண்டு சேர்க்கும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, மேன்மையான மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே ஒரு கண்ணியமான இறைநேசர்கள் வாழுகின்ற இந்த இடத்திலே இருந்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரைன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.